சிக்கன் சால்னா 20 லிட்டர் செய்வது எப்படி பாருங்கள். 700 ml ஆயில். தேவையான பொருள் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அதேமாரி புதினா, கருவேப்பிலை, சோம்பு ஒரு கைப்பிடி, 20 பச்சை மிளகாய், 1/2 கிலோ வெங்காயம், அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து 5 கிராம். சரிதா? ஓகே. இது நல்லா வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். தேவையான மிளகாத்தூள் 50 கிராம் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம் 25 கிராம், கறி மசாலா 25 கிராம், சிக்கன் மசாலா 25 கிராம், அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லித்தூள். இஞ்சி பூண்டு 400 கிராம். நல்லா வதங்கணும். அப்புறமா தேவையான மாதிரி இதுக்கு தேவையான மாதிரி உப்பு, கல் உப்பு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த உப்பு நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் கல் உப்பு போட்டால் உங்களுக்கு கணக்கப்படும். ஸோ அது பண்ணிக்கணும். ஓகேவா? கல் உப்பு யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், தக்காளி 1/2 கிலோ தக்காளி போட்டாச்சு. அரை கிலோ தக்காளி பாருங்க, அப்படி கலர் மாறிடுச்சு. என்னப்பா சொல்ல மேலே வந்துச்சா? இப்போ சிக்கன் போடுறாரு செஃப். ஒரு பெரிய செஃப் தான் வருங்காலத்தில். சைனீஸு, சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லாமே பண்ணுறாரு. ஆமாப்பா, இதுதான் ஒன்று. அரை கிலோ கறி போட்டிருக்கிறோம். எப்படி எண்ணெய் தெரிச்சு வருது பார்த்தியா? இந்த எண்ணெய் வந்து மேலே வரணும். மசாலாலேருந்து வெளியே வந்தாக்கா உங்களுக்கு பக்கவரியாகவும் சால்னா. இது எல்லாத்துக்கும் சூட்டாகும்.